Hey guys, welcome to the Full Samail. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஸ்பெஷல் டிஷ் பார்க்க போறோம்ங்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நம்ம வந்துட்டு மொறு மொறு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு 1/4 கிலோ உளுந்தை வந்துட்டு நல்லா வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். உளுந்து வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு 2 hours தண்ணியில் ஊற வச்சுட்டு அது கொஞ்சம் காய வச்சு லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போது அதை வந்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 1 கிலோ அரிசி மாவையும் வந்துட்டு வானிலையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது அந்த மாவோட பச்சை ஸ்மெல் போகணும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த 1 கிலோ அரிசி மாவையும் 1/4 கிலோ உளுந்து மாவையும் வந்துட்டு ஒன்றா சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா 100 கிராம் டால்டா அப்படி இல்லைன்னா வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறமா 3-4 டேபிள் ஸ்பூன் எள், அப்புறமா 100 கிராம் பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலையே அரைச்சி மாவாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 to 3 டேபிள் ஸ்பூன் எள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் வெண்ணெயும் ஆட் பண்ணியாச்சு. பெஸ்ட் வந்துட்டு வெண்ணெய். ஸோ வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஹார்டாக பிசையாதீங்க, சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ போட்டோடனே பார்த்திங்களா, எண்ணெயில் போட்ட உடனே நல்லா சுற்றி நல்லா பபிள்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதை வந்துட்டு 2 சைடுமே வந்துட்டு நல்ல கோல்டன் கலர் வரணும், அதாவது லைட் கோல்டன் கலர் வரணும். ஸோ நல்லா நீங்கள் 2 பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 5 to 6 minutes தான் ஆகும் இது வேகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வந்த உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. ரொம்ப கரிஞ்சிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ லைட் கோல்டன் கலர் தான் இதோட பர்ஃபெக்ட் பதம். ஸோ எண்ணெயிலேருந்து நம்ம முறுக்கு எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ நான் இதுக்கான அளவு வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த கரெக்டான அளவு போட்டிங்கன்னா இந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட் வரும். ஸோ நம்ம முறுக்கு வந்துட்டு ரெடி ஆயாச்சு, பிளேட்டுக்கும் வந்தாச்சு. அடுத்து நம்ம வயிற்றுக்குள்ளே போக வேண்டியதான். ஸோ எஸ், ரொம்பவே டேஸ்டியான முறுக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு எங்கள் அம்மாவோட ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், நெய்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே எங்கள் அம்மா செய்கிற இந்த முறுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த முறுக்கு இருக்கும். யார் வந்தாலும் இந்த முறுக்கு எப்போவுமே இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ இதே டேஸ்ட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா சொல்லியிருக்க அதே அளவில் மாவை ஆட் பண்ணி, நான் சொல்லியிருக்க அதே இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் முறுக்கு சுட்டு உங்கள் ஃபேமிலியோட இந்த தீபாவளியை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ விஷ் யூ guys all a very 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 happy Diwali. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் நிறைய பலகாரம் ரெசிபீஸ் இருக்கு. Stay tuned to our channel to know more recipes. Bye bye.